நம்முடைய உடல் இந்த செல்கள் நிறைய கூட்டமா இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசா இருக்குது. இந்த பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த விரல் இருக்கு. இந்த விரல்ல ஒரு 500 செல்கள் இருக்கு. விரல் சின்னதா இருக்கு. இது நடு விரல் பாருங்க, கொஞ்சம் பெருசா இருக்கு. ஒரு 1000 செல்கள். இப்படிதான் நம்முடைய இந்த செல்கள் எல்லாமே ஒன்னா கூடி இருந்து ஒண்ணு கூட்டமா இருக்கும், இல்லைன்னா கம்மியா இருக்கும். ஆனா செல்கள் மட்டும்தாங்க இருக்கு இந்த உடல்ல. அதனுடைய கட்டமைப்பு ஒண்ணுதான், ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப செல்கள் உட்கொள்ளும் உணவு என்ன? செல்கள் உட்கொள்ளும் உணவு ரத்தம். இந்த ரத்தம் எங்க எப்படி உருவாகிறது? நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் கலந்து உருவாகிறதாங்க நம்முடைய ரத்தம். சுவாச காற்று, நீர், உணவு, உறக்கம், உழைப்பு, இந்த 5 மூலமா, இந்த பஞ்சபூதங்களுடைய சக்திகள் மூலமா இந்த ரத்தம் உருவாக்கப்படுதுங்க. அப்ப இந்த பஞ்சபூதங்களை நாம முறைப்படி ஒழுங்குபடுத்தி உடம்புக்கு தேவையான இந்த 5 சக்திகளை ஒழுங்குபடுத்தி முறைப்படி உடம்புக்குள்ள விட்டோம்னா, வீட்டுகளுக்கு தான் எல்லாரும் வாஸ்து பார்த்து வீடு கட்டுறோம். நம்ம உடம்புக்குன்னு ஒரு வாஸ்து இருக்கு. அந்த வாஸ்துப்படி இந்த பஞ்சபூதங்களை உள்ள ஒழுங்குபடுத்தி விட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் தேவையில்லை, யாருடைய தயவும் தேவையில்லை. நமக்கு நாமே சொந்தமா இந்த வாஸ்து பார்த்து பஞ்சபூதங்களை உடம்புக்குள்ள அனுப்புறது எப்படி? நமக்கு நாமே மருத்துவராகிறது எப்படி? நமக்கு நாமே வைத்தியம் பார்த்துக்கிறது எப்படி? இந்த பஞ்சபூதங்களுடைய வேலைகளை நம்மளே செஞ்சுக்கலாம். யார் உதவியும் தேவையில்லை, யாருடைய தயவும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்க தான் டாக்டர். அது எப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுப்போம். பஞ்சபூத தத்துவங்களை ஒழுங்குபடுத்தி உடம்புக்குள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம சிவனேன்னு இருக்கலாங்க. ஆரோக்கியமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம், அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த ரகசியம் என்னங்கிறது நம்ம சொல்லி கொடுப்போம். நம்ம வீட்டுல வளர்க்குற அந்த பறவை இனங்கள், விலங்கினங்கள் எல்லாம் பாருங்களேன். அதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உண்மை தெரியும். ஆடு, மாடு, கோழி, பூனை, புறா, கிளிகள், நாய், இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டுல வளர்க்குற அந்த பறவை இனங்களையும் விலங்கினங்களையும் பாருங்க. மிகப்பெரிய ஒரு உண்மை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஆடு, மாடு இலைதலை, புல் பூண்டு, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு சாப்பிடுது. கோழி, புறா, கிளிகள் அதெல்லாம் தானிய வகைகளை சாப்பிடுது. பருப்புகள், கொட்டைகள், தானிய வகைகளை சாப்பிடுது. பூனை பால் குடிக்குது. முயல் காய்கறிகள், கிழங்கு வகைகளை சாப்பிடுது. இப்படி நாம வீட்டுல வளர்க்கக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் அதற்கான உணவை தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கு. முயல் குட்டி போய் என்னைக்காவது மாமிசம் சாப்பிடாது, சாப்பிட்டுச்சுன்னு செத்து போயிடும். ஆடு, மாடு இதனுடைய இலைதலைகளை விட்டுட்டு இது போய் மாமிசமோ இல்ல தானிய வகைகளோ நெல்லோ சாப்பிட்டுச்சுன்னா அடைச்சுக்கிட்டு விக்கிக்கிட்டு செத்துரும். அது மாதிரி நம்ம பறவை இனங்களும் விலங்கினங்களும் அதனுடைய உணவை அது மட்டும் தான் சாப்பிடும். வேற உணவை சாப்பிடுச்சுன்னா அது உடல் ரீதியா பாதிப்பு வந்துடும், உடல் ரீதியா தொந்தரவு வந்துடும், அது இறந்து போயிடும். அப்ப விலங்குகளுக்கு